மக்களே இப்ப என் நண்பன் டினோ என்ன ஒரு பாட்டு படிப்பான். என்ன சிரிக்கிற இதான் பாட போறேன்னு வர்றான். இவன் தான் என் நண்பன் டினோ. இப்ப உங்களுக்கு ஒரு பாட்டு படிப்பான். வர்றான். இசை மலையில் நிலையடி தயாரா அதான் வந்து சோக கதையை ஒரு பாட்டா பாட போறாராம். வர்றா. அது என்னடா ஸ்டார்ட் பண்ணாங்க தனி எப்படி இது என்னைய பாட வைக்கிறேன் டேய். இல்ல நீ முதல்ல அதை ஸ்டார்ட் பண்ணி தான் இது அவன் பாடுவான். டே தம்பி பாடுறா. அங்கால இருக்கிறான். தனியா வந்த தனியா போன சொந்த பந்தம் தேவையில்லை. அதை நீ சோகமா பாடுவோம். பாடுறா அம்மா பாடுறா சும்மா பாடுறா. அம்மா பாடுறா. டேய் பேட்ட மைக் முன்னாடி நடிச்சிட்டியா மேல? ஓகே. அங்கால பாடுறீங்க எங்க பாடுறீங்க நடிச்சிருக்கீங்க? ஓகே பாடு. வேணாம் நீ என்னைய கலாய்ச்சி விட்டுருவ. நான் கலாய்க்க மாட்டேன். நீ பாடு. இங்க கலாய்க்க மாட்டேன். போட்டு கலாய்ச்சி விட்டுருவ. இங்க நல்லா தான் இருக்கிறீங்க. வீடியோல தான் கழுவி ஊத்துறீங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இப்படிதான் முந்த நாளுக்கு இப்படிதான் நைட் 12 மணி தான் போட்டேன். நீ அப்லோட் அப்படிதான் பண்ணும். அப்போ ஒன்று அப்லோட் பண்ண 20 ரூபா சிரிச்சு செத்துட்டேன். சரியோ மார்னிங் அம்மா பார்த்து அம்மாவோட தருது உங்களுக்கு ஒரு வேலி எழுதி விட்டுட்டு அவ ஏற்கனவே அந்த வேட்டி பிரச்சனை அந்த பிரச்சனை ஓடிடுது. ஆனா உண்மை இல்ல அதுக்குள்ளதானே எது ஏன் கிறிஸ்டியன்ஸ் என்ன வேட்டி கட்டி கோயிலுக்கு போகக்கூடாது. நான் நிறைய வீடுகளை பார்த்துக்கேன். அந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து ஆகும்னா மனசு தாண்டா இது சம்பந்தமா நீ கதைக்கணும் மாடிக்க. நான் காய்ச்சா மத பிரச்சனை ஆக்கி விட்டுறேன். அது மத பிரச்சனை. நான் சேர்ச்சுக்கு போறோம் இல்ல இது மத பிரச்சனை என்று பார்க்க கூடாது. இது ஒரு கல்ச்சர் கலாச்சார பிரச்சனை. இவங்க பார்த்து சரி அவங்க சொல்றது வேட்டிய வெக்கமே இல்லாம நிப்பான் மக்களை வெக்கமே இல்லாம இவனோட கதைக்க முடியல. கோவம் தான் பெருது. மதத்துல மதத்துல இவனோட கஜா கோவம் தான் பெருது. மக்களை அத நாய பாருங்க மக்கள். கோயில்ல சேர்ச்சிலே மனுஷ் ஒண்ணுக்கு 4-5 தடவை கூட கட் பண்ணு கழிச்சிட்டு வரோம். கதைங்கன்றா மக்களே. இந்த இவன் இருக்கான்ல இவன் வந்து முந்தி என்னோட சுத்திட்டு தெரிஞ்ச பையன். இப்ப பாருங்க வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு ராவண தேசத்து மீனவன் போடா 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 கதைக்க வாடா. இன்னும் அந்த வழிக்கிட்டான் போங்க கூட்டிட்டு போங்க. தயவு செஞ்சு அவனை கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். முந்தனாவது வாங்கின அடி 10 தான் உனக்கு. அடுத்து என்ன கிரீஸா? தனக்கெல்லாம் போக வேண்டியது. நீங்க கதைக்க பதிலாம் அதில் வந்து கொண்டிருக்கிறது. நாங்க மண் வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணி மெப் போட்டு கொண்டிருக்கிறோம். எவ்வளவு தண்ணி தேவை இன்ஜினியரும் சேர்ந்து கதைச்சு கொண்டிருக்கீங்க. என்னென்ன அளவுகள்ல என்னென்ன தேவைங்கிறத பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நான் கேட்டேன். அது நான் நினைக்கிறேன் இந்த எக்ஸைட்மெண்ட்ல வீடியோ பார்த்துடுறாங்க. அப்புறம் டக்குன்னு அடுத்து என்ன அப்படி இல்லை. சிறு துளி பெருவெல்லம் அவ்வளோதான். நீங்கள் எடுத்த ஸ்பீடுக்கு ஹைப்பு போகணும்னா கோபுரத்துலேருந்து குதி. அது ஹைப்லேருந்து லோவுக்கு பாருங்க மக்களே. ஏதோ கதைச்சாலும் வந்து 5 டைலாக் அடிச்சு கொண்டு பதட்ட போடுறான் மக்களே. லைவ்ல தான் போயிட்டு இருக்கு. வா நாங்களும் அடுத்த ஸ்பீட் ஆகிறோம். எப்படி டான்ஸ்லாம் வருங்கால சந்ததிகள். அதாவது அது என்னது இலங்கையின் முதுகெலும் பாருங்க எல்லாம் முடிச்சது. இவங்க தான் ஜெனரேஷன். இவங்க தான் வருங்கால ஜென்சி அனுப்பியிருப்பேன். டேய் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்து எடுக்கலடா. இவன் நினைக்கிறமா இல்லடா ஏண்டா நீ காய்கறி எல்லாம் போட்டாடா இன்னும் 2 நாள் வீடு தேடி வந்து அடிப்பாங்களாப்பா. நீ காய்கறி போட்டா
எந்த விட்ட போட்டா அதிகாரத்தில் வச்சு கதைச்சது இப்போ இதில் ஒரு கதை பார்ப்போம் கதை கதை கேளாது எல்லாமே கதை கேளாது எந்த விட்ட போட்டாலும் டைவர்ட் பண்றோம் யாரு ஆளே இல்லன்னு சொல்ல வேணாம் நமக்கு கதைக்க போட்டா இது கான்ட்ரவர்சியா இது கான்ட்ரவர்சியா வந்துரும் புரியலையே அதே உள்ள சக்தி ஃபுல்லா உள்ள ஈர்த்து இது வரனா சன் பிரதர்ஸ் ஓ அங்க 4 பேரு ஆள் ரக்கிட்டியா இனி சோத்துக்கு வந்தாலும் என்ன கிடைக்க கூடாது எங்கட சப்போர்ட்டர் தேவைப்படா இனி திருப்படா அங்க கேமரா வாடா கேமரா தூக்கிறேன் அவன் தெரிஞ்சான் பத்தாவது மைக்க வேற எல்லாம் அடிச்சு வச்சு கிட்ட வந்து கதைக்க பயப்படுறானு மக்களே எங்களை பார்த்தாலே இப்ப என்னோட பழையவன் எல்லாம் பயப்படுறான் பதட்டப்படுறான் ஏன்னு தெரிய மாட்டேங்குது நாங்க கொஞ்சம் வெளிப்படையா எல்லாத்தையும் கதைக்கிற எல்லாத்தையும் போட்டுருவோம் மைக்கு கையை பார்த்தா எல்லாம் ஸ்டிக் ஏதோ போருக்கு போறாக்க மேல ஒருத்தன் பேக்க கொள்ளிட்டீங்கிறான் நடமாடும் சிசிடி கேமராடா பார்த்தத பார்த்துட்டேன் ஐயோ என்ன இன்ட்ரடக்ஷன் அவன் அண்டே கொடுத்தான் பாத்தியா குண்டன் அண்ணா நல்லவர் மதம் கொண்ட யானை சினம் கொண்ட சிங்கன் 2 ரூபா கொடுத்து மோட்டிவேஷன் ஏதோ கதைக்கிறான் அண்ணா பார்த்தவருக்கு அப்படியே துடிக்குமா துடிக்குமா அவருக்கு வாங்க நண்பனோட பழைய காதலிய பார்க்கலாம் நாங்க 4 பேரு எங்களுக்கு அறிவு கிடையாது சுத்தமா மூளை கிடையாது அவன் பாத்தியா அங்க போய் இருந்துட்டான் நிஷாந்த் யாரு நிஷாந்த் அதுக்கால சுத்தி அங்க போய் இல்ல அவர் நிஷாந்தன் கொஞ்சம் சரியில்லை வேற வேற ஒரு ஆள் கிடைச்சவன சடார்னு பறந்துடுறார் அவரோ அவனை திருப்படா பவுனியால இருந்து ஒருத்தன் வந்தான் மக்களே மகளே வவுனியால இருந்து இந்த சினையம் ஒருத்தன் வந்தா மக்களே இங்க வந்தா ஹெல்மெட் இருக்கா சோறு இருக்கா வீடு இருக்கான்னு கேப்பா மக்களே இப்ப புதுசா ஒரு ஆளை பிடிச்சோன்னு எங்களை மறந்துட்டான் மக்களே இப்படித்தான் நண்பர்கள் இருங்க அவனை காட்டுறேன் இவன் தான் மக்களே இவன் தான் பாருங்க மக்களே எங்களை பார்த்தாலே அவன் பதட்டப்பட்டு ஓடுறான் என்ன காரணம்னு எனக்கும் தெரியல அவனுக்கும் தெரியல அவன் வா வைக்கப்படுறா இதே கேமரா ஓப்பன் பண்றான் நான் அவன் நண்பன் கதைக்கணும் அப்படி சொல்லிட்டு நாளைக்கு ஒரு அவசரம் அவசர பிரச்சனை நீ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பிண வேணும் அப்பேக்க நான் ஓப்பன் பண்ணிடுவேன்டா அப்பேக்க நான் கேமராவோட தெரிஞ்சுக்கிட்டு இருறா டேய் நாங்க ரெக்கார்ட் ஆயிக்கொண்டே இருக்குடா இன்னைக்கு தான் இதுல கூட அதே சொல்ல என்ன செய்யறது 25 நாள் அப்படி ஒரு கரெக்ட் பண்ணி கவர் பண்ணி போட்டுருவோம்னு பாக்குறேன் மகளே பாருங்க மகளே எனக்கு எதிரி வந்து பாருங்க சின்ன சிறுசு வண்டு சிண்டு எல்லாம் நம்மளோட தனகுது இங்க பாருங்க ஆமா இங்க பாருங்க நிலைமை எப்படி இருக்கு மக்களே நான் என்னத்தை சொல்ல என்னத்தை செய்ய ஆரம்பம் போறவெல்லாம் அடிக்கிறான் மக்களே